ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போயிட்டு வந்தோம். மார்க்கெட் இல்லாமல் பையனோட ஸ்கூல் ஸ்கேட்டிங் கிளாஸ் பெ பெங்களூர் ஏர்போர்ட் பேக் சைடு வச்சுருந்தாங்க. அங்கேயே போயிட்டு அப்படியே முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர வழியில் ஒரு ஃப்ரெண்டு ஃபேமிலி தேவனஹள்ளியில் இருக்காங்க, ஏர்போர்ட் பக்கத்தில். அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே ஃப்ரெஷ்ஷாக ஸ்வீட் கார்ன் தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு எங்களுக்கு பாயில் பண்ணி நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக கொடுத்தாங்க. அதோட டேஸ்ட்டே அப்படி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எங்களுக்கும் நிறைய கொடுத்தாங்க. சாப்பிட்ட மிச்சம் பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். கூடவே கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, அதாவது தக்காளி மைசூர் தக்காளி தான் இங்கே போடுவாங்க அதிகமாக. அந்த மைசூர் தக்காளி எங்களுக்கு ஒரு 3 கேஜி கிட்ட கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் நான் நாட்டு தக்காளி மார்க்கெட்லேயும் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் நீட்டாக ஃப்ரிட்ஜில் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுச்சு. அதாவது தக்காளி ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே கவரில் வைக்கக்கூடாது. தக்காளியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தக்காளியை அந்த தக்காளி போடுற அந்த பாக்ஸில் நீட்டாக ஃப்ரீயாக காத்தோட்டமாக வச்சுட்டிங்கன்னா போதும். ஒரு 1.5 வாரத்துக்கிட்ட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதாவது தக்காளி வைக்கும்போது எந்த எதுவுமே இல்லாத அடைச்சி வச்ச மாதிரி கவரில் கட்டி வைக்கிறது இந்த மாதிரிலாம் வைக்க வேணாம். ஃப்ரீயாக அதுக்குன்னு ஒரு பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாள் நல்லா வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.